ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். இந்த கான்செப்ட் பிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வாங்க சூப்பர் சிம்பிளா படிக்கலாம். ஆல்ரைட், ரெடியா? ஸோ நம்ம டாபிக் உள்ள டைரக்டா போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க வீட்ல நம்ம எல்லார் வீட்லயும் மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும், ரைட்? அதுல வச்சா ஃபுட் எப்படி அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஹீட் ஆகுதுன்னு பாதி யோசிச்சிருக்கீங்களா? சமோசாவோ பிரியாணியோ எது வச்சாலும் செகண்ட்ஸ்ல சூடாகுதே, அதோட மேஜிக் என்ன? வெல், அந்த மேஜிக்கோட சீக்ரெட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அண்ட் அந்த சீக்ரெட்டோட பேரு எலக்ட்ரிக் டைபோல். ஆமா, நம்ம இன்னைக்கு படிக்க போற இந்த டாபிக் தான் அந்த மைக்ரோவேவோட மாஸ்டர் கீயே. சரி, அந்த எலக்ட்ரிக் டைபோல்னா அப்படி என்னன்னு ஒரு சூப்பர் சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? பேசிக்லி வெளியே இருந்து வர சவுண்ட் ஒரு வேவ் ஃபார்ம்ல வரும். ஹெட்ஃபோன் என்ன பண்ணும்னா அதை கேட்டுட்டு கரெக்டா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேவை கிரியேட் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வேவ் பிளஸ்ஸா இருந்தா இன்னொரு வேவ் மைனஸா இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்? அந்த பிளஸ் வேவும் மைனஸ் வேவும் சேரும்போது ஒன்னு கேன்சல் பண்ணிடும். ரிசல்ட்டா நம்ம காதுக்கு கேட்குற சவுண்ட் ரொம்ப வீக் ஆயிடும், இல்லைன்னா சைலண்ட் ஆயிடும். இதுதான் இங்க மெயின் ஐடியா. ரெண்டு ஆப்போசிட் திங்ஸ் சேரும்போது அதோட ஓவரால் எஃபெக்ட் குறைஞ்சிடும். நம்ம எலக்ட்ரிக் டைபோலும் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் யானி பிளஸ் கியூ இருக்கு, அது புஷ் பண்ணும், கரெக்டா? அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ இருக்கு, அது புல் பண்ணும். இந்த புஷ் புல் எஃபெக்ட்னால நீங்க கொஞ்ச தூரம் தள்ளி போய் பார்த்தா அதோட டோட்டல் எஃபெக்ட் ரொம்ப ஃபாஸ்டா வீக் ஆயிடும். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். An electric dipole is a pair of equal and opposite points charges q and minus q separated by a distance 2a. ரொம்ப சிம்பிள். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிருந்தா அதுதான் எலக்ட்ரிக் டைபோல். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது உங்க NCERT டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற அஃபிஷியல் டயக்ராம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு, ஒரு பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு. ரெண்டும் 2a டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா Pங்கிற ஒரு பாயிண்ட்ல இந்த டைபோலால கிரியேட் ஆகிற டோட்டல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க போறோம். இந்த செட்டப்பை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து இந்த பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்றதுன்னு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த டெரிவேஷனுக்கு பின்னால் இருக்கிற லாஜிக் ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுவோம். யானி வி டோட்டலா கண்டுபிடிக்க பிளஸ் கியூவால வர பொட்டன்ஷியலையும் மைனஸ் கியூவால வர பொட்டன்ஷியலையும் ஒன்னா ஆட் பண்றோம். ஸ்டெப் 2 சிம்பிள் ஜியாமெட்ரி கொசைன் ரூல் மாதிரி யூஸ் பண்ணி அந்த R1 அண்ட் R2 டிஸ்டன்சஸை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஒரு சின்ன அப்ராக்சிமேஷன். அந்த பாயிண்ட் P ரொம்ப தூரத்துல இருந்தா, யானி R இஸ் மச் கிரேட்டர் than Aனா மேத்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபைனலா என்ன ஆகும்? அந்த பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூவோட பொட்டன்ஷியல் கொஞ்சம் ஒன்னு கேன்சல் பண்ணும் அண்ட் நமக்கு ஃபைனல் ஃபார்முலா கிடைச்சிடும். ஸோ ஹியர் இட் இஸ். நம்ம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஃபைனல் ஃபார்முலா. ஸோ the potential V is equal to 1/4πε0 times P cos theta divided by R square. இப்போ இங்க Pங்கிறது டைபோல் மொமெண்ட், Rங்கிறது அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் தீட்டாங்கிறது அந்த ஆங்கிள். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நம்ம கவனிக்கணும். நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் 1/Rக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டைபோலோட பொட்டன்ஷியல் 1/R ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. ஏன் அந்த மாதிரி? ஆமா, அந்த கேன்சலேஷன் இஃபெக்ட் தான் காரணம். அந்த பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் கேன்சல் ஆகிறதுனால பொட்டன்ஷியல் ரொம்ப ஃபாஸ்டா குறையுது. அதனால தான் R ஸ்கொயர். ஆல்ரைட், இப்போ நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு செக்ஷனுக்கு வரோம். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமையே பண்ற சில சைலண்ட் கில்லர் மிஸ்டேக்ஸ். இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸோ நீங்க இந்த தப்பை பண்ண மாட்டீங்க. ஓகே, முதலாவது தப்பு, டைபோல் பொட்டன்ஷியல் 1/Rக்கு ப்ரொபோஷனல்னு எழுதுறது. அது தப்பு. கரெக்ட் ஐடியா என்ன? டைபோல் பொட்டன்ஷியல் இஸ் ப்ரொபோஷனல் டு 1/R ஸ்கொயர். மறந்துடாதீங்க. ரெண்டாவது, இது இன்னும் காமனான ஒரு தப்பு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் E 0 இல்லைன்னா பொட்டன்ஷியல் Vயும் 0வா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு டைபோலோட ஈக்குவட்டோரியல் லைன்ல, யானி அந்த பர்பெண்டிகுலர் லைன்ல பொட்டன்ஷியல் V 0வா இருக்கும். பட் அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E 0வா இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரிக்கியான பாயிண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த R ஸ்கொயர்ட் விஷயத்தை மறக்காம இருக்க ஒரு சூப்பர் சிம்பிள் மெமரி ஹுக் சொல்லவா? டைபோல் Dனா என்ன? 2. ஸோ எத்தனை சார்ஜஸ்? 2 சார்ஜஸ். அப்போ Rஓட பவரும் என்ன இருக்கணும்? 2.
ஸோ ஆர் ஸ்கொயர்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம படிச்ச டாபிக்கோட கீ பாயிண்ட்ஸை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸை ஒரு தடவை குயிக்கா சம்மரைஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்பர் 1, டைபோலோட பொட்டென்ஷியல் 1/r² ப்ரொபோஷனலா குறையும், 1/r இல்ல. நம்பர் 2, பொட்டென்ஷியல் r டிஸ்டன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்ல, அந்த ஆங்கிள் தீட்டாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்பர் 3, பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் q பக்கம் பொட்டென்ஷியல் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் q பக்கம் பொட்டென்ஷியல் நெகட்டிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்பர் 4, எக்வட்டோரியல் பிளேன்ல யானி அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ல பொட்டென்ஷியல் எப்பவுமே 0. ஸோ லாஸ்டா ஒரு கேள்வி, இந்த டாபிக்கை நம்ம ஏன் இவ்ளோ ஆழமா படிக்கிறோம்? பிகாஸ் இந்த டைபோல் கான்செப்ட், அந்த கேன்சலேஷன் ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த சாப்டர்ல வரப்போற கெப்பாசிட்டர்ஸ்குள்ள டைஎலக்ட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஓகேவா? அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நல்லா படிங்க.